ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க, பிசி யூஸ் பண்ணுவீங்க, மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. இதுல உள்ள முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே நான் ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி நம்ம தப்பா வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்பீடு பாதி தான் இருக்கும், ஃபைல் கரெக்டாயிடும், வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? போர்ட்டபிள் எஸ்எஸ்டியை பொறுத்தளவு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஷார்ட் ஆஃப் போர்ட்டபிள் எஸ்எஸ்டி. இதோட ஸ்பீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 550 MB/s மேக்ஸிமம் ஸ்பீடு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஓல்டு டெக்னாலஜி, ரெகுலர் பேக்கப் யூசருக்கு இது ஓகேவா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா NVMe போர்ட்டபிள் எஸ்எஸ்டி. இந்த NVMe போர்ட்டபிள் எஸ்எஸ்டியை பொறுத்த அளவு 1000, 2000, 2500 MB/s வரைக்கும் நமக்கு ஸ்பீடு போகும். அதாவது எடிட்டிங் யூஸ், 4K ஃபைல் டிரான்ஸ்ஃபர், ஹெவி யூசேஜ், கேமரு அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த NVMe போர்ட்டபிள் எஸ்எஸ்டி அப்படின்றது ஓகேவா இருக்கும். இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன் கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த சாட்டா எஸ்எஸ்டி அப்படின்றது ஒரு நார்மல் யூசேஜ் பண்றவங்க தான் வாங்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு பெரிய எடிட்டரு, கண்டென்ட் கிரியேட்டரு, போட்டோகிராஃபரு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டா போர்ட்டபிள் எஸ்எஸ்டியை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்டியோட ஸ்பீடு. பொதுவாக இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நல்ல ஃபாஸ்டான ஒரு எஸ்எஸ்டி வாங்கிடுறேன். வாங்கிட்டு என்னோட லேப்டாப்ல நான் கனெக்ட் பண்றேன். நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பை பொறுத்தளவு உங்களோட யூஎஸ்பியோட பின்னை பொறுத்து தான் அந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு மாறும். அப்ப இதுல யூஎஸ்பி வெர்ஷனை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். யூஎஸ்பி 3.0, அதே மாதிரி யூஎஸ்பி 3.2 Gen 1 பொறுத்தளவு 5 Gbps பேண்ட்வித்தும் 500 MB/s ஸ்பீடும் இருக்கு. யூஎஸ்பி 3.2 Gen 2 பொறுத்தளவு 10 Gbps பேண்ட்வித்தும் 1000 MB/s ஸ்பீடு இருக்கு. யூஎஸ்பி 3.2 Gen 2x2 பொறுத்தளவு 20 Gbps பேண்ட்வித்தும் 2000 MB/s ஸ்பீடும் இருக்கு. தண்டர்போல்ட்டை பொறுத்தளவு 3.4 இருக்கு. அதை பொறுத்தளவு 40 Gbps பேண்ட்வித்தும் 2800 MB/s ஸ்பீடும் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்டே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ யூஎஸ்பி Gen 1 இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லியிருந்தோம்? நம்ம 500 MB/s சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல நீங்க ஒருவேளை ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதோட ஸ்பீட் அண்ட் ரைட் ஒரு 1500 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப Gen 1ல கனெக்ட் பண்றப்ப அந்த யூஎஸ்பி போர்ட்டில் எவ்வளவு ஸ்பீடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 500 MB/s மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு அந்த 1500 அப்படின்ற ஸ்பீடு கிடைக்காது. அப்ப அதுல ஒரு 1000 MB/s அந்த இடத்துல நமக்கு அடி வாங்கிடுது. அப்ப இதை நம்ம மெயினா சூஸ் பண்ணி வாங்கணும். நம்ம லேப்டாப்ல Gen 2 இருக்கா, Gen 1 இருக்கா, இல்ல தண்டர்போல்ட் 3ஓ 4ஓ இருக்கா, அப்ப அதுக்கு ஏத்த போர்ட்டபிள் எஸ்எஸ்டி வாங்கினாதான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதனால உங்க லேப்டாப்லயோ பிசிலயோ ஃபர்ஸ்ட் என்ன யூஎஸ்பி போர்ட் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி வாங்கணும். நெக்ஸ்ட் போர்ட்டபிள் எஸ்எஸ்டியோட பில்டு குவாலிட்டி அண்ட் ஹீட். அதாவது போர்ட்டபிள் எஸ்எஸ்டி நம்ம வாங்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டாலே ஹீட் ஆகிறது நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஓவரா ஹீட் ஆக கூடாது. அந்த மாதிரி ஓவரா ஹீட் ஆனிச்சுன்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல அடி வாங்கி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீடு 1000 MBps அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 350 MB/s அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம், ஏதாவது ஒரு ஃபைல் காப்பி பண்ணிட்டே இருப்போம், டக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். இது எல்லாமே எதுல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரே தெரியாத ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி, அதாவது சீப்பா உள்ள ஒரு எஸ்எஸ்டி அந்த மாதிரி நம்ம வாங்கிடுவோம். வாங்கும்போது நம்ம ஃபைல் காப்பி பண்ணிட்டு இருக்கிறப்ப டிஸ்கனெக்ட் ஆகுறது, ஓவர் ஹீட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். போர்ட்டபிள் எஸ்எஸ்டியோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதாவது மெட்டல் பாடியில் இருக்கணும், தெர்மல் பேடு, அலுமினியம் ஷெல்லு, ஹீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். இதுதான் ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி வாங்கும்போது நம்ம மெயினாக பார்த்து வாங்க வேண்டிய விஷயம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டியை பொறுத்தளவு நம்ம ஒரு ஹெவி யூசேஜுக்கு தான் வாங்குவோம். அந்த மாதிரி நம்ம ஹெவி யூசேஜுக்கு வாங்கும்போது அதுல தெர்மல் எல்லாமே பெட்டரா இருக்கா அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது NAND ஸ்டோரேஜ் டைப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி வாங்கும் பொழுது இது 3 டைப் இருக்குங்க. TLC, QLC, MLC அப்படின்றது. அதுல TLC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதாவது ஃபாஸ்டாகவும்
அது வந்து நமக்கு வந்து ரிலேபிளாகவும் இருக்கு. அதே இது QLC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து பிரைஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதே நம்ம MLC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரேரு, அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உள்ளது தான் பார்த்தீங்கன்னா இந்த MLC அப்படின்றது. நல்ல வந்து ஸ்பீடு கிடைக்கும் அதில். அப்போ இதில் மக்கள் நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து QLCயை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்லோ ப்ராசஸில் உள்ள ஒரு போர்ட்டபிள் SSD தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது TLCயை தான் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா பொதுவாக போர்ட்டபிள் SSD நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஹெவி யூஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்றப்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட NAND சிப் அப்படின்றது TLCல இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். இல்லை என்கிட்ட பேமெண்ட் வந்து இருக்குது, பேமெண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக MLC உள்ள ஒரு NAND சிப் போர்ட்டபிள் SSDயை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது எப்படி ப்ரோ இந்த NAND சிப் வந்து இந்த போர்ட்டபிள் SSDக்குள்ளே இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த பிராண்டோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பிராண்டு வாங்குறீங்களோ அந்த மாடல் நம்பர் நீங்கள் அதில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன NAND சிப் இருக்குது அதோட ஜாதகமே வந்துடும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் தாராளமாக ஒரு போர்ட்டபிள் SSD வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து DRAM கேட்ச். இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு போர்ட்டபிள் SSDயை பொறுத்தளவு. அதை பொறுத்தளவு DRAM கம்மியாக உள்ள ஒரு போர்ட்டபிள் SSDயை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரேண்டமாக வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாகும், லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ட்ராப் ஆகிடும். அப்போ DRAM SSD வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட் இருக்கும், பெட்டர் மல்டி டாஸ்கிங் நம்மளால பண்ணிக்க முடியும், லாங் லைஃப் வரும். அப்போ போர்ட்டபிள் SSDயை பொறுத்த அளவு DRAM பற்றி எந்தெந்த பிராண்டில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சாம்சங் அண்ட் வந்து WD. அப்போ ஒரு போர்ட்டபிள் SSDல வந்து DRAM அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ DRAM வந்து கம்மியாக இல்லாமல் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு போர்ட்டபிள் SSD நீங்கள் வாங்கி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு டெஸ்ட். அதாவது நம்ம வந்து ஒரு போர்ட்டபிள் SSD நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன், வாங்குறப்ப அவங்க சொல்றது என்னன்னா 1050 MB/s 2000 MB/s என்னோட பிராண்டை வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து இருக்கும். உண்மைதான், யாரும் வந்து அதை மறுக்கல. ஆனா அது எந்த இடத்துல அதோட ஸ்பீடை காமிக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு 20 GB ஃபைலை வந்து நீங்க மூவ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது அவங்க சொல்றது 1050 MB/s அப்படின்றது ஃபுல்லாகவே கிடைக்கும். அதே மாதிரி 2000 MB/s பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா நான் ஒரு 100 GB ஃபைலை நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கிடைக்காது. அதில் 1050 MB/s கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 350 MB/s தான் கிடைக்கும். அதே இது 2000 MB/s அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு அது வந்து 700 MB/s தான் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு 100 GB ஃபைலை வந்து நான் மூவ் பண்ணும் பொழுது எனக்கு அதில் ஸ்பீடு வந்து கம்மியாயிடுது. ஐயோ அப்போ நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்னன்னா ஒரு பல்கான ஃபைலை வந்து நம்ம மூவ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி தான் ஆகும். இது வந்து காமன், இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீப்பான பிராண்டை வாங்கி இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பல்கான ஃபைலை வந்து மூவ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதில் 350 கிடைக்கிது பார்த்தீங்களா, அதில் வெறும் 100 MB/s தான் கிடைக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு வந்து லாஸ் ஆகுது. அதனால சீப்பான பிராண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அதை போர்ட்டபிள் SSDயை பொறுத்தளவு ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம வாங்குறோம். அப்படின்றப்ப அதில் வந்து செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிடணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து AES 256 பிட்டு ஹார்ட்வேர் என்கிரிப்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். பாஸ்வேர்டு லாக் போடுற மாதிரி. அதாவது இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்சங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ல இருக்கு, WD செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ல இருக்கு. இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்டபிள் SSDயை வந்து வாங்கக்கூடாது. அது வந்து சேஃப்டியே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேக் SSDலாம் ஒரு சில இது வருது, அதெல்லாம் வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது. அந்த ஃபேக் SSD நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பென்ட்ரைவில் உள்ள சிப்பு தான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்காது. அதாவது நேம் தெரியாத ஒரு பிராண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த போர்ட்டபிள் SSDயை பொறுத்த அளவு. அப்போ என்ன போர்ட்டபிள் SSD பிராண்டு தான் வாங்குறது? என்னன்னா சாம்சங்கு, WD, குரூஷியலு, கிங்ஸ்டோனு, சாண்டிஸ்க்கு, சீகேட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க போர்ட்டபிள் SSDயை பொறுத்த அளவு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிராண்டடாக ஒரு போர்ட்டபிள் SSD வாங்கும் போது அதுக்கு மினிமம் 3 years வாரண்டி வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கெப்பாசிட்டியில் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது நம்ம வந்து ஒரு 500 GB சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். அது வந்து போர்ட்டபிள் SSD வாங்குறது ஒன்று தான், வாங்காமல் இருக்கிறது ஒன்று தான். அதனால் வந்து அது தேவை கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு 500 GB யாரும் வாங்கிடாதீங்க. மினிமம் 1 TB. ஓகேவா? அந்த 1 TB வந்து பட்ஜெட் யூஸராக இருக்கும். அதே 2 TB வாங்குறவங்க பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அதே 4 TBன்றது
ஒரு எடிட்டரு கிரியேட்டரு அவங்க எல்லாமே வாங்கலாம். அதாவது 8 TB அப்படின்றது ஒன்லி ப்ரொஃபஷனலாக வந்து யூஸ் பண்ணுறவங்க. அதுக்கு வந்து முக்கியமான தேவைகள் வந்து போர்ட்டபிள் SSD தான் இருக்கும். நிறைய ஃபைல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும் அந்த 8 TB அப்படின்றத போய்க்கிங்க. பொதுவாக நார்மலாக நம்ம ஒரு போர்ட்டபிள் SSD அப்படின்றது மினிமம் ஒரு 1 TB 2 TB ரெக்கமெண்டட் இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பெஸ்ட் SSD ரெக்கமெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து இது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரி போர்ட்டபிள் SSDலாம் இருக்குது அப்படின்றத அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு போர்ட்டபிள் SSD வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ்டோனு XS 2000 குரூஷியலை பொறுத்தளவு X6. அடுத்து வந்து மிட் ரேஞ்சில் உள்ள ஒரு போர்ட்டபிள் SSD பார்த்துருவோம். அது வந்து WD மை பாஸ்போர்ட் SSD அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி சாண்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் போர்ட்டபிள் V2 ஹை அண்ட் அதாவது எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அவங்களாம் எது வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது சாம்சங் T7 ஷீல்டு, அதே மாதிரி சாம்சங்ல T9. அதாவது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இது வந்து பட்ஜெட்டு மிட் ரேஞ்சு ஹை லெவலில் உள்ளவங்க இந்த மாதிரி வாங்குறது. இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு போர்ட்டபிள் SSD வந்து சூப்பராகவே நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே USB வெர்ஷனாக இருக்கட்டும், NAND டைப்பாக இருக்கட்டும், TLC அண்ட் QLC சொன்னாலும் அதுவாக இருக்கட்டும், DRAM-ஆக இருக்கட்டும், ரியல் ஸ்பீட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மெட்டல் பில்ட்டு ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், வாரண்டியாக இருக்கட்டும், இதில் என்ன பிராண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய பேர் என்னன்னா இந்த போர்ட்டபிள் SSD வந்து சரி ஆன்லைனில் பார்க்குறாங்க, என்னப்பா 6000 7000 ஓகே வாங்கிடுவோம், அதில் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது 1050 MB/s சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. வாங்கி அவங்களோட லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா USB வந்து Gen 1 இல்லை Gen 2 சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்பீடுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ அதில் ஃபுல் ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்காது. ஓகேவா? ஆனால் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, காசு வந்து டோட்டலாகவே வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீ வந்து ஒரு போர்ட்டபிள் SSD வாங்கும் போது அதோட பிராண்டு, ஸ்பீடு, உங்கள் USB போர்ட்டோட ஸ்பீடு இது எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன ஸ்பீடு நினச்சிங்களோ அந்த ஸ்பீடு அந்த போர்ட்டபிள் SSDயில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.